வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருவேறு பெண்கள், இருவரில் ஒருவருக்கு கடவுள் கொடுத்தது சொர்க்கம், இன்னொருவருக்கு நரகம். ஏன் இவர்களுக்கு சொர்க்கம், ஏன் இவர்களுக்கு நரகம் அப்படிங்கிற ஒரு பதிவை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். அப்படி என்ன அப்படிங்கிறத வாங்க போய் பார்ப்போம். முதல்ல ஒரு பிச்சைக்காரர் ஒரு ஊர்ல பிச்சை எடுக்கிறாப்புல. பிச்சை எடுக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு அம்மா தன் குழந்தையை தூக்கிட்டு அந்த பிச்சைக்காரருக்கு அரிசியை தானமா கொடுக்குறாங்க அந்த குழந்தை மூலமா. அதை அந்த பிச்சைக்காரர் அன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டு வயிறார சாப்பிட்றாரு. அதே மாதிரி மறுநாள் அதே பிச்சைக்காரர் பிச்சை எடுக்க வராரு. அப்ப அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு அம்மா அவருக்கு பிச்சை போடுறாங்க. வெளியே தன் குழந்தை விளையாண்டுக்கிட்டு இருக்க குழந்தைய கூப்பிட்டு இவருக்கு தர்மம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மா தாய் சொல்றாங்க. அதையும் வாங்கி கொண்டு போய் அவர் சமைச்சு சாப்பிட்றாரு. இப்படி தர்மம் ரெண்டு பேருமே பண்ணாங்க. கொஞ்ச நாள்ல அந்த இரு பெண்மணியுமே இறந்து போயிடுறாங்க. அப்படி இறந்து போகும்போது மேல் உலகத்துக்கு போகும்போது கடவுள் முதல் பெண்மணிக்கு சொர்க்கத்தையும் இரண்டாவது பெண்மணிக்கு நரகத்தையும் கொடுக்குறாரு கடவுள். அப்படி கொடுக்கும்போது அந்த இரண்டாவது பெண்மணி கடவுளை பார்த்து கேட்குறாங்க, அவளுக்கு சொர்க்கமும் எனக்கு நரகமும் கொடுக்குறீங்களே, நானும் அதே தர்மத்தை தான் செஞ்சேன், அவர்களும் அதே தர்மத்தை தான் செஞ்சாங்க, ஆனா அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறீங்க, எனக்கு நரகத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு கடவுள்கிட்ட முறையிடுறாங்க. உடனே கடவுள் அந்த பெண்மணிகிட்ட சொல்றாங்க, நீ அந்த அந்த பெண்மணி செய்தது தன் வீட்டுக்குள்ள இருந்து பிள்ளைக்கு கூட்டு அந்த பிச்சைக்காரருக்கு அரிசி கொடுத்தது தானம். அதே இது நீ வெளியே விளையாடி கொண்டு இருக்கிற பெண் குழந்தையை கூப்பிட்டு அவர் கையால பிச்சை போட சொன்னது ஒரு கஞ்சத்தனமான செயல். அதாவது அவங்க தன் குழந்தைக்கு புண்ணியம் கிடைக்கணுமே அப்படின்னு செஞ்சாங்க. ஆனா நீ செய்த செயல் எங்க அரிசி நம்ம கிட்ட இருந்து நிறைய போயிருமோ அப்படிங்கறதுக்காக வேண்டி தன்னுடைய குழந்தை கையால கொடுக்க சொன்னாய். அப்படி கொடுக்கும்போது உன்னுடைய எண்ணத்துல எங்க நம்ம கிட்ட இருக்கிற அரிசி அதிகமா போயிருமோ, நம்ம போட்டா நம்ம அள்ளி கொடுத்தா நம்ம கை பெரிய கையா இருக்கு, அள்ளி கொடுத்தோம்னா அதிகமா போயிருமோ அப்படிங்கிற எண்ணத்துலயும் தான் குழந்தையோடைய கை சின்ன கையா இருக்கும் அப்படிங்கறதுனால அந்த எண்ணத்துல நீ கொடுத்த. அதனாலதான் அவர்களுக்கு சொர்க்கமும் உங்களுக்கு நரகமும் கொடுக்குறேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? தர்மம் பண்றத பின்னாடி நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத ஒரு எண்ணத்திலையும் செய்யக்கூடாது, தர்மம் செய்யறத கணக்கு பார்த்தும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதில் வைத்துக்கொண்டு எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் தர்மத்தை செய்தால் மட்டுமே நமக்கு புண்ணியமும் கிடைக்கும், சொர்க்கத்திலும் இடம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த கதை உங்களுக்கு சொல்ல வருது. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.